ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத்யூஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் ஃபுல்லாகவே செஞ்சு முடிக்கிறதுக்கு. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் வச்சு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் பட்டை லவங்க பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் போல். நீங்கள் ஹோல் ஸ்பைசஸாகவும் சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு பீஸ் போட்டுக்கிறேன், 3 ஏலக்காய் போட்டு, கூடையே நான் 5லேருந்து 6 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். பெருசாக இருந்தால் 4 to 5 ஓகே, சின்னதாக இருந்தால் 6 to 7 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடயே நான் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாவை பாதியாக வெட்டி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன், டக்குன்னு வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு தனித்தனியாக சேர்த்துருக்கேன். ஒன்றா அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா 3 ஸ்பூன், ஏன்னா கிரேவி அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். பாருங்கள், அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொலைய வேகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுடலாம். மூடி போட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மசிய வெந்த உடனே நம்ம மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த ரெசிப்பியில் தனியா பொடி சேர்க்க மாட்டோம். பெப்பர் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இந்த 1 kg சிக்கன் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றவே கூடாது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கனுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கீழே கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இங்கே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் நான் சேர்த்துருக்கேன். இது சிக்கனை சாஃப்டாகவும் வச்சுக்கும், இதோட டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதையும் பேலன்ஸ் பண்ணிடும். தயிரோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சு இதில் தண்ணி
நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்ற மாட்டோம், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே இல்லை. தயிரில் இருக்கிற தண்ணி, அப்புறம் நம்ம சிக்கனில் இருந்து ஊஸ் அவுட் ஆன தண்ணி மட்டும்தான் அதில் இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.